ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் உட் பாலிஷ் ஒர்க். நாம் இப்போ இந்த வீடியோவில் PU சீலர் செகண்ட் கோட்டுக்கு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அது எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே வந்து PU சீலரை மிக்ஸ் பண்ணுறோன்னா ஆர்டினரை ஓப்பன் பண்ணி முதல்ல ஊற்றிக்கிங்க. ஏன்னா ஆர்டினர் ஊற்றலைன்னா ட்ரை ஆகாது. திரும்ப முதலேருந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டீரியலும் வேஸ்ட்டு, லேபரும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு. அதனால் எப்போவுமே வந்து சின்ன விஷயந்தான், முதல்ல ஆர்டினரை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிடுங்க. அந்த 1 லிட்டர் டப்பாவில் நம்ம ஊற்றிட்டோம்னா அது 200 ml வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த டின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அழகாக கண்ணை மூடி நம்ம அதில் ஊற்றலாம். கண்ணை மூடி ஊற்றலாம்னா அப்படியே ஊற்றிக்காதான்னு கேட்காதீங்க, சொல்கிறேன். எப்படி வேணால் அளவு கரெக்டாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு வந்து 1 லிட்டர் கணக்காக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சைடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரையும் அடிக்கலாம். டோரோட சைஸை பொறுத்து இருக்குது. நம்ம அடிக்கும் போது தெரியும் மெட்டீரியல் வந்து லேயராக வந்து நின்றுச்சு, நிறலாம் அடங்கிடுச்சுன்னா நம்ம வந்து 1/2 லிட்டரே நிறுத்திடலாம். இல்லை நேரம் அடங்கலைன்னா 3/4 லிட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஏஷியன் PU தின்னர், இது ஒரு ட்ரிப்ஸ் என்னென்னா, இந்த தின்னர் மேலே வந்து உழுகும். அதனால் டேப் ஓரளவுக்கு சுற்றிட்டிங்கன்னா அந்தளவுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. PU தின்னர் வந்து 200லேருந்து 300 ml மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஓப்பன் ஏரியாவில் வச்சு அடிக்கிற மாதிரி இருந்தால் 200 ml யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா காற்றுல வந்து அலாஞ்சிரும். ரூமில் வச்சு அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 300 ml கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. 1 லிட்டருக்கு வந்து நல்லா எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டோரில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 10 to 15 minutes ஆகிடும். அது நல்லா மிக்ஸ் ஆகிடும் மெட்டீரியலு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோர் போய் டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணி அதை செட்டிங் பண்ணுறதானே ஒரு 10 to 15 minutes ஆகிடும். நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். மெட்டீரியலும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சீக்கிரமாக ட்ரை ஆகும். அந்த டைமிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு வந்து ஈவனாக ஸ்ப்ரே பண்ணணும். டோரை பொறுத்து இருக்குது. காவிங்கன்னா ரொம்ப பூ டிசைன்லாம் இருந்தால் 4 சைடு அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீட்டாக இருக்கிறதுனால நம்ம 2 சைடு மட்டும் நீட்டாக ஓட்டினா போதும். குறுக்க ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி நம்ம வந்து நீட்லேயே ஓட்டிக்கலாம். மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து லேயர் ஏறாலும் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் 3/4 லிட்டர் அடிக்கலாம். இது வந்து 3க்கு 7 டோருன்றதால 750 ml நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று 6க்கு 2.5 அது மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் 1/2 லிட்டர் யூஸ் பண்ணணும். நம்ம 3/4 லிட்டர் சொல்லிட்டேன்ட்டு நீங்கள் 6க்கு 2.5 அது மாதிரி சின்ன டோருக்குலாம் அடிச்சிங்களா அது ரொம்ப பொரிஞ்சுக்கிற மாதிரி ஆகிடும், மெட்டீரியல் அதிகமாகிடும். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் மெட்டீரியல் ஏற்றி அடிச்சிங்க. செகண்ட் கோட் இது. இதுக்கப்புறம் பட்டி தேய்ச்சி நம்ம வந்து ஃபைனல் பண்ணணும். இந்த அளவுக்கு மெட்டீரியல் ஏற்றினா தான் நம்ம வந்து நிறம் அடங்கும். நம்ம லைட்டாக எவ்வளோ லைட்டாக அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோ நிறம் அடங்காது. ஃபினிஷிங் வந்து நமக்கு அந்தளவுக்கு குயிக்காக கிடைக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து மெட்டீரியல் ஏற்றி அடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.